போலி ஆவணங்கள் மூலம் இந்திய பாஸ்போர்ட்டை வாங்கிய இலங்கை பெண் சென்னையில் உள்ள பிரபல ஆடம்பர ஹோட்டலில் நிகழ்ச்சி நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார். மோசடியை முழுநேர தொழிலாக மாற்றி கல்லா கட்டி வந்த இலங்கை பெண்ணின் கேடி வேலை அம்பலமானது எப்படி? இலங்கையைச் சேர்ந்த மனுவேல் மரியசெல்வம் 2000 ஆண்டு சுற்றுலா விசாவில் இந்தியா வந்துள்ளார். பின்னர் சட்டவிரோதமாக சென்னை கோடம்பாக்கம், சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வேலை செய்து வந்த அவர் 13 ஆண்டுகளுக்கு பின் 2013ஆம் ஆண்டு அண்ணாநகர் கிழக்கு பகுதியில் தங்கியிருப்பதாக கூறி இந்திய வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை பெற்றுள்ளார். அந்த ஆவணங்களை பயன்படுத்தி 2016ஆம் ஆண்டு தனது இலங்கை குடியுரிமையை மறைத்து இந்திய குடிமகனாக பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவா கேந்திராவில் நடைபெற்ற நேர்காணலிலும் காவல்துறை முகவரி சரிபார்ப்பிலும் இந்தியர் போல நடித்து சட்டவிரோதமாக இந்திய பாஸ்போர்ட் பெற்றுள்ளார். அந்த இந்திய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டதுடன் மதப்பிரச்சாரம் மூலம் கிடைத்த அறிமுகத்தை வைத்து வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலருக்கும் வலை வீசி உள்ளார். அதில் பல லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி பலரையும் டீலில் விட்டதாக தெரியவர அது தொடர்பாக சென்னை பெரியமேடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 2022ஆம் ஆண்டு FRRO அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் இலங்கை பாஸ்போர்ட்டை மறைத்து இந்திய பாஸ்போர்ட் பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மனுவேல் மரியசெல்வம் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையில்தான் 2026ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி சென்னையில் உள்ள ஆடம்பர ஹோட்டலில் பிசினஸ் எலைட் அவார்டு என்ற நிகழ்ச்சியை நடத்த ஒப்பந்தம் செய்த மனுவேல் மரியசெல்வம் மொத்த கட்டணத்தில் ஒரு பகுதியை மட்டும் செலுத்தியுள்ளார். மீதமுள்ள 6 லட்சத்தை வங்கியில் செலுத்தியதாக காட்டும் போலியாக வங்கியில் செலுத்திய சீட்டை தயாரித்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த ஆவணத்தை நம்பி ஹோட்டல் நிர்வாகம் நிகழ்ச்சியை நடத்த அனுமதித்த நிலையில் பின்னர் வங்கி கணக்கை சரிபார்த்த பொழுது அந்த தொகை வரவாகாதது தெரிய வந்தது. இதையடுத்து ஹோட்டல் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் புனித தோயாமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மனுவேல் மரியசெல்வத்தை போலீசார் கைது செய்தபோது அவர் பயன்படுத்திய 2 சக்கர வாகனம், 3 செல்போன்கள், 5 சிம் கார்டுகள், யூனியன் வங்கி காசோலை புத்தகம் மற்றும் 7 ATM கார்டுகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இவருக்கு போலி ஆவணங்கள் தயாரிக்க உதவியவர்கள் யார், இந்த மோசடியில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.